ஹாய் ஐம் விமல் சுபு. என்னோட சேனலில் வந்துட்டு பிஹெச்டி ரிலேட்டடாக வந்து வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஒருத்தவங்க ரெக்வஸ்ட் பண்ணாங்க, பாரதியார் யூனிவர்சிட்டியில் தான் நான் வந்து பிஹெச்டி பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். என்கிட்ட வந்து யூஜிசி நெட் நான் குவாலிஃபை இருக்குது, நான் எப்படி வந்து பிஹெச்டி அட்மிஷன் போடலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்க வந்து பாரதியார் யூனிவர்சிட்டியில் தான் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அவங்கள்ட்ட யூஜிசி நெட் குவாலிஃபிகேஷன் இருக்குது, ஓகேங்களா. அதோட அவங்க பார்ட் டைம் பிஹெச்டி பண்ண போகிறாங்க, ஓகேங்களா. இப்போ நீங்கள் வந்து பார்ட் டைமாக இருந்தாலும் சரி, ஃபுல் டைமாக இருந்தாலும் சரி, நீங்கள் பிஹெச்டி அட்மிஷன் வந்து எப்படி போடணும் அப்படின்னு வந்து இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஒன்றும் இல்லை, நம்ம அப்ளை பண்ணும்போது பார்ட் டைமாக ஃபுல் டைமான்னு மாற்றுவோம். பார்ட் டைமாக இருக்கிறவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும், ஓகேங்களா. நீங்கள் ஒரு இடத்துல வேலையில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பார்ட் டைம் கிடைக்கும், ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஃபுல் டைமாக இருக்கிறவங்க அவங்க வந்து எம்எஸ்சி முடிச்சுட்டு செட் ஸ்கோர் கார்டு வச்சுருப்பாங்க, அவ்வளோதான். பார்ட் டைமாக இருக்கவங்க வந்துட்டு அவங்க எங்கேயாவது ஜாபில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எவிடன்ஸ் மட்டும் சப்மிட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு பார்ட் டைம் பிஹெச்டி கிடைக்கும், ஓகேங்களா. ஓகே, வேறு என்னென்னலாம் இந்த பிஹெச்டி அட்மிஷன் அந்த அப்ளிகேஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி வேறு என்ன சொல்லணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு வாட்டி நீங்கள் பிஹெச்டி ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க, ஓகேங்களா. பிஹெச்டி பார்ட் டைமோ ஃபுல் டைமோ ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரே ஒரு வாட்டி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும், ஓகேங்களா. இப்போ நீங்கள் ஒரு பார்ட் டைமாக ஜாயின் பண்ணிட்டீங்க, ஓகேங்களா. உங்ககிட்ட ஜாப் இருந்தது, நீங்கள் ஜாபில் இருந்தனால பார்ட் டைமாக ஜாயின் பண்ணிட்டீங்க. 2 இயர்ஸ் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் உங்களோட ஜாப் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் ரெகுலராகவே வந்து ஃபுல் டைம்னா ரெகுலர் அட்டண்டன்ஸ் வேணும், ஓகேங்களா. ரெகுலராகவே நீங்கள் பிஹெச்டி கண்டினியூ பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரே ஒரு வாட்டி ஃபுல் டைமாக கன்வெர்ட் பண்ண முடியும் பாரதியார் யூனிவர்சிட்டியில். அதே மாதிரி நீங்கள் ஒரு ஃபுல் டைம் பிஹெச்டி ஸ்காலராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஜாப் கிடச்சிருச்சு, ஒரு ஜேஆர்எஃப் போஸ்டிங் எங்கேயோ கிடச்சிருச்சு அப்படின்னா உங்களோட பிஹெச்டியை வந்துட்டு நீங்கள் பார்ட் டைமாக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு வாட்டி மட்டும் தான் கன்வெர்ட் பண்ண முடியும். கன்வெர்ட் பண்ணிட்டா அகெயின் வந்து நீங்கள் பழைய அந்த ஃபுல் டைமோ இல்லை பார்ட் டைமுக்கோ கன்வெர்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் கன்வெர்ட் பண்ணும்போது யோசிச்சு பண்ணுங்க, ஓகேங்களா. ஆனால் கன்வெர்ட்டும் பண்ண முடியும். பார்ட் டைம்லேருந்து ஃபுல் டைமும் கன்வெர்ட் பண்ணலாம், ஃபுல் டைம்லேருந்து பார்ட் டைமும் கன்வெர்ட் பண்ணலாம். இது ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்றது. அப்புறம் பார்ட் டைமில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அதாவது ஜாபுக்கு போயிருக்கணும், அந்த எவிடன்ஸ் வைக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் ஃபுல் டைமாக இருக்கவங்களுக்கு டெய்லி அட்டண்டன்ஸ் வந்து இருக்கும். பார்ட் டைமாக இருக்கவங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் மட்டும் அட்டண்டன்ஸ் வந்து சைன் பண்ணி மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். யாரெல்லாம் வந்து பார்ட் டைமாக அப்ளை பண்ணுவாங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு எங்களோட வந்து பார்ட் டைம் ஸ்காலர்ஸ் நிறையா இருந்தாங்க. இப்போ ஸ்கூல்லலாம் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, ஓகேங்களா. அவங்களுக்குலாம் வந்து கவர்மெண்ட்டே வந்து ஸ்காலர்ஷிப் மாதிரி கொடுப்பாங்க எம்ஃபில் பிஹெச்டிலாம் பண்ணுறதுக்கு, ஓகேங்களா. அவங்கெல்லாம் வந்து அப்போ வந்து எம்ஃபில் பண்ணிட்டு இருந்தாங்க. எங்களோட ஒரு மேம் பண்ணாங்க. அவங்க வந்து பிஎட்லாம் முடிச்சுட்டு கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருந்தாங்க, கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து ஸ்டாஃபாக இருந்தாங்க. அவங்க வந்து எம்ஃபில் பண்ணியிருந்தாங்க, கரஸில் தான் பண்ணாங்க. ஸோ அவங்க பார்ட் டைமாக எம்ஃபில் பண்ணாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்கள்ட்ட வந்து எம்எஸ்சி குவாலிஃபிகேஷன் இருந்தது, பிஎட் இருந்தது. அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட ஜாப் இருந்தனால அவங்க பார்ட் டைமாக எம்ஃபில்க்கு வந்து அப்ரோச் பண்ணும்போது அவங்களுக்கு அப்ளிகேஷனும் கிடச்சிருச்சு. ஏன்னா அவங்கள்ட்ட ஜாப் இருந்ததுல்ல, ஜாப் இருந்த எவிடன்ஸை வச்சு அவங்க பார்ட் டைம் எம்ஃபில் வந்து வாங்கிட்டாங்க. இப்போ வந்து எம்ஃபில்லே தூக்கிட்டாங்க. இருந்தாலும் நான் சொல்ல வரேன் எதுக்குன்னா, பார்ட் டைம் எம்ஃபில் வந்து ஜாயின் பண்ணாங்க. ஜாயின் பண்ணால் என்ன இருக்கும்னா, அந்த ஃபஸ்ட் இயரில் வந்து அவங்களுக்கு வந்து எம்ஃபில் ஆர் பிஹெச்டி எக்ஸாம் இருக்கும், ஓகேங்களா. அந்த எக்ஸாம் இருந்தால் தான் நீங்கள் வைவாவெல்லாம் வைக்க முடியும். டிசி, ஃபஸ்ட் டிசி, செகண்ட் டிசி இதெல்லாம் வைக்க முடியும். நம்ம எப்படி வந்து இப்போ யூஜி படிக்கும்போதெல்லாம் நமக்கு எக்ஸாம் நடந்தது, யூஜி படிக்கும்போது பிஜி படிக்கும்போதெல்லாம் நமக்கு எக்ஸாம் இருக்கும்ல, அதே மாதிரி தான் பிஹெச்டிலையும் வந்து எக்ஸாம் இருக்கும். ஒரே ஒரு வாட்டி தான் நம்ம எக்ஸாம் எழுதுவோம். அந்த எக்ஸாமை வந்து எம்ஃபில் எக்ஸாம் தான் சொல்லுவாங்க, ஓகேவா. எம்ஃபில்ல தூக்கிட்டாங்க, இருந்தாலும் வந்து எம்ஃபில் ஆர் பிஹெச்டி எக்ஸாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட் இயரில் நடக்கும், ஓகேங்களா. இப்போ நீங்கள் பார்ட் டைமாக இருந்தாலும் சரி, ஃபுல் டைமாக இருந்தாலும் சரி, பிஹெச்டி அட்மிஷன் நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இயரில் வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதணும். 3 பேப்பர் இருக்கும். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து என்னோடய வீடியோஸில் போட்டிருக்கேன், பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஓகே, இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம எப்படி வந்து பிஹெச்டி அட்மிஷன் போடலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கூகுளில் வந்து பாரதியார் யூனிவர்சிட்டி பிஹெச்டி அட்மிஷன் அப்படின்னு வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் லிங்க்கை கிளிக் கொடுத்துக்கோங்க, ஓகேங்களா. இது வந்து பழைய நோட்டிஃபிகேஷன் தான், அதை வச்சு நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இது வந்து டிசம்பர் பேட்சுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன், ஓகேங்களா. யூஸ்வலாகவே பிஹெச்டி அட்மிஷன் வந்து ஜூன் பேட்ச் அண்ட் டிசம்பர் பேட்ச் நடக்கும். இப்போ வந்து நான் டிசம்பர் பேட்சோட அந்த நோட்டிஃபிகேஷனை வந்து வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதே மாதிரி தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ப்ரொசீஜர் எல்லாமே வரும். பட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மட்டும் மாறும். ஏன்னா யூனிவர்சிட்டியில் வந்து இப்போ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாம் மாற்றிட்டாங்க. ஸோ மேபி உங்களுக்கு வந்து இதில் சொன்ன ஃபீஸ் அமௌண்ட்டை விட அதிகமாக வரலாம், ஓகேங்களா.
இதுதான் நோட்டிஃபிகேஷன். இதில் வந்து எப்படி இருக்கும்னா, நீங்கள் இதில் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் அப்ளை ஆன்லைன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும், ஃபஸ்ட்டு உங்களோட இந்த டீட்டெயில்ஸ்லாம் வச்சு ரெஜிஸ்டர் பண்ணி அதுக்கப்புறம் லாகின் பண்ணினா உங்களோட அப்ளிகேஷன் ப்ராசஸை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி கைட்லைன்ஸுன்னு இருக்குது, அப்புறம் ப்ராஸ்பெக்டஸ் அதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அதில் என்ன இருக்குன்னு இருக்கும். இதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி வந்து அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு. இந்த லிங்க்ல இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. இந்த லிங்க்ல வந்து எந்தெந்த காலேஜில் வந்துட்டு உங்களோட டிபார்ட்மெண்ட் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம். அந்த டிபார்ட்மெண்ட் வந்து இதெல்லாம் வந்து பாரதியார் யூனிவர்சிட்டி கீழே இருக்க காலேஜஸ். அந்த காலேஜஸில் இருக்க ஃபுல் டைம் அண்ட் பார்ட் டைம் வேக்கன்ஸ். ஓகேவா. இப்போ காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ஏவிபி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்னு திருப்பூரில் ஒரு காலேஜ் இருக்குது. அந்த காலேஜில் வந்து இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்க்கு பிஹெச்டி வந்து அவங்க பிஹெச்டி பண்ணலாம். அந்த காலேஜில் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் ஃபுல் டைமும் பண்ணலாம், பார்ட் டைமும் பண்ணலாம். ஓகேங்களா. எப்போவுமே நீங்கள் வந்து பிஹெச்டி நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா எந்த காலேஜ் எந்த கைடுன்னு வந்து நீங்கள் முதல்ல சூஸ் பண்ணிடணும். பார்ட் டைமாக இருந்தாலும் சரி, ஃபுல் டைமாக இருந்தாலும் சரி. அவங்க வந்து பார்ட் டைம் தான் என்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணாங்க வீடியோ போட சொல்லி. ஸோ அவங்களுக்காக நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் பார்ட் டைமாக இருந்தீங்கன்னா காலேஜையும் கைடையும் நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த கைடு கிட்ட வந்து பார்ட் டைம் பிஹெச்டிக்கான வேக்கன்ட் இருக்கா அப்படின்னு கேட்கணும். ஏன்னா வந்துட்டு அவங்களோட அஃபிலியேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் சீட் கொடுப்பாங்க. ஓகேவா. இப்போ வந்து உங்களோட கைடு வந்து இப்போ அசோசியேட் ப்ரொஃபஸராக இருந்தால் அவங்களுக்கு வந்து அந்த பிஹெச்டியோட சீட் இருக்கும்ல, அவங்களுக்கு கீழே எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற சீட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகும். 8 பேர் பண்ணலாம், 6 பேர் பண்ணலாம் அட் அ டயத்தில் அந்த இயர் அகாடமிக் இயரில் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க வந்து போனால் தான். இப்போ ஆல்ரெடி உங்கள் மேமை வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்க, காலேஜஸ் செலக்ட் பண்ணிட்டீங்க, அந்த மேம் வந்து அப்ரோச் பண்ணுறீங்கன்னா ஆல்ரெடி அவங்கள்ட்ட 2 பார்ட் டைம் ஸ்காலர் இருந்தாங்க அப்படின்னா உங்களால் அவங்கள்ட்ட ஜாயின் பண்ண முடியாது. ஸோ அதனால் அதே டிபார்ட்மெண்ட்டில் வேறு கைடு கிட்ட வந்து பார்ட் டைம் ஸ்காலரை எடுக்க முடியும், அவங்கக்கிட்ட அந்த வேக்கன்ட் இருந்ததுன்னா அவங்கள்ட்ட அப்ரோச் பண்ணுங்க. ஓகேங்களா. இதுவும் வந்து இதில் ஒரு முக்கியமான விஷயம்னா பார்ட் டைம் ஸ்காலர்ஸ்க்கு வந்து கைடு கிட்ட முன்னே வந்து பார்ட் டைம் ஸ்காலர்ஸ்க்கான அந்த வேக்கன்ட் இருக்கா அப்படின்னு நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணிட்டு தான் அப்ளை பண்ணணும். ஓகேங்களா. ஒருவேளை அவங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு வருஷம் வெயிட் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டிபார்ட்மெண்ட்லேயே வந்து இப்போ யூஸ்வலாக வந்து ஒரு காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டுன்னு வச்சிங்கன்னா அதில் வந்து ஒரு 4-5 பேருக்கு தான் கைட்ஷிப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு 6 பேர் ஸ்டாஃபாக இருக்காங்க அப்படின்னா அதில் 4 பேர் தான் கைட்ஷிப் வச்சுருப்பாங்க. அந்த 4 பேர்லேயுமே ஃபுல் டைம் ஸ்காலர்ஸ்க்கு தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. பார்ட் டைம் ஸ்காலர்ஸ்க்கு சீட் இருக்கும், பட் எடுத்துக்க மாட்டாங்க. நீங்கள் உங்கள் ஒர்க் எப்படி இருக்கும் அப்படின்னு பயத்தில் எடுத்துக்க மாட்டாங்க. பட் நீங்கள் வந்து ஒரு நான் நல்லா பண்ணுவேன் அப்படின்னு அப்ரோச் பண்ணி ஒரு நம்பிக்கை கொடுத்து நீங்கள் அவங்கக்கிட்ட ஜாயின் பண்ணோன்னா அவங்கக்கிட்ட அந்த வேக்கன்ட் இருக்கணும். ஆல்ரெடி 2 பேர் இருந்தாங்க, பார்ட் டைமில் இருந்தாங்க, அவங்க இன்னும் முடிக்கல அப்படின்னா உங்களால் அவங்கக்கிட்ட அப்ரோச் பண்ணி ஜாயின் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து அட்மிஷன் போடுறதுக்கு முன்னாடி எந்த காலேஜுன்னு சூஸ் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த கைடு கிட்ட வந்து பார்ட் டைம் ஸ்காலர்ஸ்க்கான வேக்கன்ட் இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்புறம் அப்ளை பண்ணணும். ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி நான் சொன்ன இந்த லிங்க்கில் பார்த்துக்கோங்க எந்தெந்த காலேஜில் வந்துட்டு உங்கள் டிபார்ட்மெண்ட் இருக்குது, அதுக்கப்புறம் அங்கே பார்ட் டைம் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் கூகுள்லேயே வந்து அந்த டிபார்ட்மெண்ட் ஃபேக்கல்ட்டின்னு அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏஜேகே காலேஜ் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் ஃபேக்கல்ட்டிஸ்னு அப்படி அடிச்சிங்கன்னா அந்த ஃபேக்கல்ட்டி ப்ரொஃபைல் எல்லாம் வரும். அவங்களத பார்த்து நீங்கள் கைட் சூஸ் பண்ணி அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் அங்கேயே இருக்கும். அதனால் நீங்கள் முன்னே கேட்டுக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அதே வெப்சைட்டில் அந்த கைட்லைன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கைட்லைன்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க என்னென்ன வேணும் அப்படின்னு. இதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்ளிகேஷன் போடுறதுக்கு முன்னாடி. ஓகேங்களா. இப்போ வந்து ஜூன் பேட்சுக்கு மேபி இந்த மாதம் இல்லைன்னா அடுத்த மாதம் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இதே மாதிரி தான் சேமாக இருக்கும். அதனால் நீங்கள் முன்னே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. 10th மார்க் ஷீட்டு. ஓகேங்களா. 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, யூஜி மார்க் ஸ்டேட்மெண்ட், பிஜி மார்க் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே கன்சாலிடேட் மார்க்ஸ். ஓகேங்களா. அது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து பிடிஎஃப் ஃபைலில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரே பிடிஎஃபாக. ஓகேங்களா. 10th 12th யூஜி பிஜி அதுக்கப்புறம் அவங்க கேட்டிருக்க நெட்டு செட்டு. நீங்கள் வந்து நெட் குவாலிஃபிகேஷன் வச்சுருந்தீங்கன்னா அதை கொடுத்தா போதும். இப்போ எம்எஸ்சி ஃப்ரெஷராக இருப்பாங்கள்ல, எம்எஸ்சி முடிச்சுட்டு அவங்க வந்து இந்த காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து எழுதியிருப்பாங்க. அந்த ஸ்கோர் கார்டை வந்து எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரே பிடிஎஃபாக வச்சுக்கணும். பிடிஎஃப் வந்து 200 கேபியில் வந்து வச்சுருக்கணும். ஓகேங்களா. இது எல்லாத்துக்குமே ஐ லவ் பிடிஎஃப் யூஸ் பண்ணி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். அந்த ஐ லவ் பிடிஎஃப் இன்ட்ரோடக்ஷனுங்கிற வீடியோவில் நான் போட்டிருக்கேன். எப்படி வந்து ஃபோட்டோ ஜேபிஜியை வந்து பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணணும், எப்படி மர்ஜ் பண்ணணும், எப்படி கம்ப்ரஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கோங்க.
அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா செகண்ட் ஒன் வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வேணுமாம்மா 200 கேபியில். அதையும் வந்து ஜேபிஜி ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் ரெடியூஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா, பிக்சல் சைஸ்லாம் கரெக்டாக இருக்க மாதிரி. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளோட சிக்னேச்சர் வந்து ப்ளூ இல்லைன்னா பிளாக் கலரில் வேணும் அப்படின்ட்டுருக்கு. இதுக்குமே என்னோட சேனலில் வந்துட்டு டிஜிட்டல் சைன் வந்து எப்படி ரெடி பண்ணணும்னு நான் போட்டிருக்கேன். அந்த வேர்ட் டாக்குமெண்ட்டில் வந்து அந்த டிஜிட்டல் சைன் ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி எடுத்து ஜேபிஜி ஃபைலில் நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சு அதை கூட அப்லோட் பண்ணிக்கலாம். அது வந்து 50 கேபிக்குள்ளே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இமெயில் ஐடி, இந்த மெயில் ஐடி வந்து அடிக்கடி நீங்கள் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி, அதாவது மெயில் நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து பார்க்குற மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபரிங் த அப்ளிகேஷன் ஃப்ரம் த ஒன் டிசிப்ளின் டு அனதர் டிசிப்ளின் இஸ் நாட் அப்ளிகபிள் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் இப்போ ஒரு பயோடெக் டிபார்ட்மெண்ட்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் பயோடெக் டிபார்ட்மெண்ட்காக அப்ளிகேஷன் போட்டுட்டீங்க. அந்த அப்ளிகேஷனை கொண்டு போய் மைக்ரோபயாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு கொண்டு போய் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. அதுதான் இதில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபீஸ் பேமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஆன்லைனில் தான். நீங்கள் அப்ளிகேஷன் முடித்து லாஸ்ட்டு சப்மிட் கொடுக்கும்போது அந்த போர்ட்டல் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிடும். ஸோ அதில் நம்ம ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கலாம். ஓகேங்களா. தென் அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் முடித்து ஃபீஸ் பேமெண்ட் பண்ணோன்னே அப்ளிகேஷனும் பிரிண்ட் எடுத்துக்கணும், ஃபீஸ் பே பண்ண ஃபீஸ் ரெசிப்டையும் பிரிண்ட் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நம்ம பின்னாடி அட்டாச் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இதெல்லாமே ஒரு காப்பி வந்து பிரிண்ட் எடுத்து அதில் செல்ஃப் அட்டஸ்டேஷன் சைன் போட்டுக்கோங்க. எப்போவுமே நம்ம அப்ளை பண்ணுறது அந்த மாதிரி தான் பண்ணணும். இது எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணி இவங்க கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த அட்ரஸில் நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா. ரெஜிஸ்டர் டூங்க போட்டு அட்ரஸ், இப்போ ஃப்ரம்னு உங்களோட அட்ரஸ் போட்டு, இப்போ நான் வந்து அப்ளை பண்ணுறேன்னா என்னோட அட்ரஸ் இப்படி அப்படின்னு போட்டு என்னோட வீட்டோட அட்ரஸ் கொடுத்துட்டு டூங்கிற இடத்துல வந்துட்டு இந்த ரெஜிஸ்ட்ரார் பாரதியார் யூனிவர்சிட்டி அப்படின்னு போட்டு பிரின்சிபல் ஆஃப் கன்சர்ன் இன்ஸ்டிடியூஷன் payment details and another copy of the application has to send to the principal of the concerned institute of the HOD University of the department. ஓகேங்களா. ரெண்டு ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஒன்று வந்து யூனிவர்சிட்டிக்கு அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குல்ல, நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம், ஃபீஸ் பேமெண்ட், அதுக்கப்புறம் அந்த தேவையான இந்த மார்க் ஷீட் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் செல்ஃப் அட்டஸ்டேஷனோட ரெடி பண்ணி 2 காப்பி ரெடி பண்ணிக்கணும். ஒரு காப்பியை வந்து யூனிவர்சிட்டிக்கு இந்த அட்ரஸ், ஓகேங்களா, ரெஜிஸ்டர் பாரதியார் யூனிவர்சிட்டிக்கு கொடுக்கணும். இன்னொரு காப்பி வந்துட்டு நீங்கள் எந்த காலேஜில் அப்ரோச் பண்ணுறீங்களோ, இப்போ வந்து நான் எங்கள் மேம் வந்து எங்கள் காலேஜ் கொங்கநாடு காலேஜ், எங்கள் மேம் வந்து கார்த்திகா மேம், அவங்களுக்கு ஒரு காப்பி அனுப்பிடுவேன் போஸ்டல் கவரில். ஒரு காப்பி பாரதியார் யூனிவர்சிட்டிக்கு, இன்னொரு காப்பி வந்து எங்கள் மேம் கார்த்திகா மேமுக்கு வந்து நான் அனுப்பிடுவேன். அது மாதிரி நீங்கள் சூஸ் பண்ண கைடோட அட்ரஸ்ஸு அவங்கள்ட்ட கேளுங்க கரெக்டாக. அவங்க நேமு, அவங்களோட அஃபிலியேஷன், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா, அசோசியேட் ப்ரொஃபஸரா, டிபார்ட்மெண்ட் என்ன, காமர்ஸா என்ன, அந்த மாதிரி காலேஜ் எல்லாம் கேட்டு அவங்க அட்ரஸை கரெக்டாக கொடுத்து அவங்களுக்கு ஒரு காப்பியும் யூனிவர்சிட்டிக்கு ஒரு காப்பியும் நீங்கள் அனுப்பணுமாமா. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பிஹெச்டி இது வந்து அந்த இடத்துல அப்ளிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணும்போது எதெல்லாம் ஸ்டார் கொடுத்துருக்காங்களோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பிஹெச்டி கேண்டிடேட் வந்து 1000 rupees நம்ம பே பண்ணுமாமா. அப்புறம் எஸ்சி எஸ்டி கேட்டகரியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து 500 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 10th பாயிண்ட்டில் இஃப் த அப்ளிகன் வாண்ட் டு அப்ளை ஃபார் த மோர் தென் ஒன் இன்ஸ்டிடியூஷன். ஒன்றும் இல்லை, இப்போ நான் வந்து கொங்கநாடு காலேஜ்லேயும் அப்ரோச் பண்ணுறேன், கவர்மெண்ட் ஆர்ட்ஸ்லேயும் அப்ரோச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் 2 அப்ளிகேஷன் போடலாம். இப்போ நீங்கள் கிருஷ்ணமால் காலேஜ், நிர்மலா காலேஜ், இந்த மாதிரி உங்களுக்குன்னு ஏதாவது 2-3 காலேஜில் நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்கன்னா அட் அ டயத்தில் நீங்கள் எல்லா காலேஜுக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி மாறும். ஓகேங்களா. ஒரு காலேஜில் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா 1000 ரூபா. 3 காலேஜில் வந்து மேக்ஸிமம் நீங்கள் 3 காலேஜுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அட் த சேம் டைம். ஸோ அதனால் 3 காலேஜுக்கு 3000 ரூபா ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த அப்ளிகன் ஹூ ரோட் த காமன் எலிஜிபிலிட்டி, சிஇடி எக்ஸாம் வச்சுருந்தாங்கன்னா அதையும் வந்து அதை எப்படின்னா, இப்போ த அப்ளிகன் ஹூ ரோட் த காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இன் தேர் கோர் சப்ஜெக்ட். ஓகேங்களா. இப்போ நான் பாட்னியில் என்னோட மேஜர் ஃபீல்டு வந்து பாட்னியில் நான் சிஇடி ஸ்கோர் கார்டு வச்சு பாஸ் ஆகிருந்தேன் அப்படின்னா, சிஇடினா காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஓகேங்களா. பாரதியார் யூனிவர்சிட்டியில் எழுதுகிற அந்த எக்ஸாம் ஸ்கோர் கார்டு நான் வச்சுருந்தேன்னா அந்த ஸ்கோர் கார்டை யூஸ் பண்ணி நான் பயோடெக் டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா. பயோடெக் டிபார்ட்மெண்ட்டுக்கு அதாவது இன்டர்டிசிப்ளினரி டிபார்ட்மெண்ட்ஸ், மைக்ரோபயாலஜியோ இல்லை பயோடெக்கோ, நான் அந்த ஸ்கோர் கார்டை யூஸ் பண்ணி எனக்கு வந்து உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பிஹெச்டி பண்ணணும்னு அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். பட் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பயோடெக்குக்கு அப்ளை பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷன் சாரி சார் எனக்கு நான் பாட்னிக்கு போய் பண்ணுறேன் அப்படின்னு அந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியாது பாட்னிக்காக. அதுதான் இந்த இடத்துல போட்டிருக்காங்க, ட்ரான்ஸ்ஃபரிங் த அப்ளிகேஷன் ஃப்ரம் த ஒன் டிசிப்ளின் டு அனதர். அதுக்கு வந்து பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. ஒன்ஸ் நீங்கள் வந்து கிராஸ் மேஜர் பண்ணிட்டீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டு தான் யூஸ் பண்ண முடியும்.
அகைன் உங்களோட மெயின் மேஜருக்கு நீங்கள் கொண்டு வர முடியாது. அதை தான் 5th பாயிண்ட்டில் சொல்லியிருக்காங்க. பட் யூ கேன் அப்ளை த கிராஸ் மேஜர் ஆல்சோ. ஓகேவா, நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும், கிராஸ் மேஜருக்கும் அப்ளை பண்ண முடியும். ஆனால் அப்ளை பண்ணதை உங்களோட மெயின் மேஜர் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் ஏதாவது குவரிஸ் இருந்ததுன்னா இந்த மெயில் ஐடிக்கு வந்துட்டு நீங்கள் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இது வந்து டிசம்பர் மாதத்தோட நோட்டிஃபிகேஷன் தான். பட் இதே தான் சேமாக வரும் ஜூன் மாதத்துக்கும். இனி ஜூன் மாதத்துக்கு இந்த மாதம் இல்லைன்னா அடுத்த மாதம் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அவங்க வந்து கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா, அவங்க பார்ட் டைமு எப்படி அப்ளை பண்ணணும்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ. இதிலே வந்து அவங்க எப்படி அப்ளை பண்ணுங்கிற ப்ரொசீஜரும் போட்டிருக்காங்க. அதே தான் அந்த நான் சொன்னல அந்த லிங்க்ல நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில் எல்லாம் போட்டு கரெக்டாக நம்மளோட இமெயில் ஐடி கரெக்டாக இருக்கணும். பாஸ்வேர்டு வந்து நீங்கள் மறக்காத பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் எப்போ யூஸ் பண்ணுற மெயில் ஐடி கொடுத்துட்டு ஒரு பாஸ்வேர்டு வந்து கரெக்டாக செட் பண்ணிடுங்க. தென் அதுக்கப்புறம் ஆல்ரெடி ரெஜிஸ்டர்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து லாகின் பண்ணிங்கன்னா உள்ளே லாகின் ஆகிடும். லாகின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்மளோட மெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணணும். லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் லாகின் ஆகுவாங்க. லாகின் ஆனோன்னா இதெல்லாம் கேட்குறாங்க. இதெல்லாம் தான் டீட்டெயில்ஸை கேட்குறாங்க. பிளர்ராக தான் இருக்குது அந்த டாக்குமெண்ட்டில். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்ளை ஃபார் எதுக்கு பிஹெச்டி எம்ஃபில் இப்போ வராது. ஃபஸ்ட்டெல்லாம் எம்ஃபில்க்கும் இப்படி தான் அப்ளை பண்ணணும். இப்போ நீங்கள் பிஹெச்டி மட்டும்னா பிஹெச்டி கிளிக் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபுல் டைமாக பார்ட் டைமான்னு கேட்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல நீங்கள் ஃபுல் டைம்னா ஃபுல் டைம், பார்ட் டைம்னா பார்ட் டைம் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் போஸ்ட் கிராஜுவேட் டிசிப்ளின் அது கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்குறாங்கன்னா ப்ரப்போஸ்டு டிசிப்ளின். இந்த இடத்துல வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணுறதும் அதுதான் அப்படின்னா கிராஸ் மேஜராக இருந்ததுன்னா இப்போ நான் பாட்னி, ஆனால் ப்ரப்போஸ் பண்ணுறது பயோடெக்னாலஜி அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் மாற்றி கொடுத்துக்கணும் பயோடெக்னாலஜி அப்படின்னு. ரிசர்ச் ஏரியா அப்படிங்கிறது வந்துட்டு மாறும் ஒவ்வொருத்தவங்களுக்கும். ஓகேவா, இப்போ நான் பாட்னின்னு வச்சுக்கோங்களே, ஆனால் இப்போ நான் மாற்றி ரிசர்ச் ஏரியா பயோடெக்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ரிசர்ச் ஏரியா அதாவது பாட்னினா பாட்னி மட்டும்தான் செடி கொடி அதை தான் படிப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கூடாது. பாட்னிலே வந்துட்டு நிறைய டிசிப்ளின் இருக்குங்களா, டாக்ஸானமி, அதுக்கப்புறம் மெடிக்கோ பாட்னி, டிஷ்யூ கல்ச்சர் அந்த மாதிரி இருக்குது. அது மாதிரி ஒவ்வொரு ஃபீல்டுலையுமே டிஃப்ரெண்ட் டிசிப்ளின் இருக்கும். அதை தான் வந்து இவங்க கேட்குறாங்க ரிசர்ச் ஏரியான்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து முன்னே கைடை சூஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்கள்ட்ட இந்த கொஸ்டின் கேட்கணும், ரிசர்ச் ஏரியான்னு நம்ம எதை மேம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்மளோட கைடு வந்து ஒவ்வொரு கைடும் ஒவ்வொரு டிசிப்ளினில் வந்து ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட கேட்டுட்டு இந்த ரிசர்ச் ஏரியா கொடுக்கணும். ஓகேங்களா, நான் பாட்னிங்கிறனால எனக்கு அதில் உள்ள ரிசர்ச் ஏரியா தான் தெரியும். எங்களுக்கு வந்து மெடிக்கோ பாட்னி, டிஷ்யூ கல்ச்சர், அதுக்கப்புறம் டாக்ஸானமி, அதுக்கப்புறம் நானோ சயின்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து இப்போ நானோ சயின்ஸ்லாம் வந்துருச்சு. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிசிப்ளின்ஸ் இருக்குது. அதை வந்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துக்கலாம். இதுலேயே வந்து நாங்கள் வந்து பயோ ப்ராஸ்பெக்டிங் யூஸ் பண்ணுவோம். பாட்னியும் பயோ ப்ராஸ்பெக்டிங் யூஸ் பண்ணுவாங்க, ஜுவாலஜியும் யூஸ் பண்ணுவாங்க, பயோடெக்கும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரிசர்ச் ஏரியா வந்து உங்கள் கைடோட டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் கொடுக்கணும். ப்ரப்போஸ்டு ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அது வந்து எந்த காலேஜோ நீங்கள் இப்போ பொங்கநாடு காலேஜ்னால் அது, இல்லை நிர்மலா காலேஜ்னால் அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கணும். ப்ரப்போஸ்டு டிபார்ட்மெண்ட், இந்த டிபார்ட்மெண்ட் வந்து நீங்கள் வந்து எந்த டிபார்ட்மெண்ட்டோ அதை கொடுத்துடணும். அதுக்கப்புறம் பிளாக் லெட்டர்ஸில் தான் நேம் கொடுக்கணுமாம்மா. டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜெண்டர், அதுக்கப்புறம் ஃபாதர் இல்லைன்னா ஹஸ்பண்ட் நேம் இதை கொடுத்துக்கணும். ரிலிஜன், கம்யூனிட்டிலாம் கேட்டிருக்காங்க, நேஷ்னாலிட்டி, அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் அட்ரஸ், பெர்மனன்ட் அட்ரஸ் கேட்பாங்களாமா. அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸில் இதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, கம்யூனிகேஷன் அட்ரஸ், பெர்மனன்ட் அட்ரஸ் இது கொடுத்துக்கோங்க. சில பேர் வந்து ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பாங்க. ஓகேங்களா, இப்போ கம்யூனிகேஷன் அட்ரஸில் வந்து நீங்கள் ஹாஸ்டல் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா டக்குன்னு வரும். என்ன சொல்கிறது, இப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு வந்து ஊட்டி நேட்டிவு, ஆனால் அவங்க படித்தது எல்லாமே ஹாஸ்டலில் தங்கி படித்தாங்க. அப்போ நீங்கள் கம்யூனிகேஷன் அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஹாஸ்டலாக இருந்ததுன்னா ஹாஸ்டல் அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. போஸ்டல் பண்ணி வர்றது தானே, அப்போ டக்குன்னு வந்து வந்துடும். அதையே கொடுத்துக்கோங்க. கம்யூனிகேஷன் அட்ரஸ், அதுக்கப்புறம் பெர்மனன்ட் அட்ரஸ் இதெல்லாம் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபிசிக்கலி சேலஞ்சா இல்லை விசுவலி சேலஞ்சா அந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த இடம் தான் வந்து இது முக்கியமானது. ஏன்னா வந்து அந்த பார்ட் டைம் ஸ்காலர் வந்து எங்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்கல்ல, அவங்க வந்து நெட் குவாலிஃபிகேஷன் வச்சுருக்காங்க. அப்போ வந்து இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, டு யூ ஹாவ் அ பாரதியா யூனிவர்சிட்டி காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் நோ கொடுக்கணும். நோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் காட்டும். ஓகேங்களா, எஸ் அப்படின்னா மார்க் கேட்கும். இப்போ வந்து 2 ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் எம்எஸ்சி முடிச்சு அந்த சிஇடி எக்ஸாம் ஸ்கோர் கார்டு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் எஸ் கொடுக்கணும். எஸ் கொடுத்துட்டு மார்க் என்னன்னு கேட்கும் கீழே. இந்த மாதிரி காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டோட மார்க் என்ன அப்படின்னு கேட்கும். 45வா இல்லை அப்போதைக்கு என்ன கட்டாப்போ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நோ கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி காட்டும் கீழே. எம்ஃபில் முடிச்சிருக்கீங்களா இல்லை நெட் செட் முடிச்சிருக்கீங்களா அப்படின்னு.
அவங்க வந்து நெட் முடிச்சிருந்தாங்க. அதனால அவங்க நெட் கிளிக் குடுத்துக்கோங்க நீங்க. தென் அதுக்கப்புறம் வந்து கீழ வந்து நம்மளோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்லாம் ஃபில் பண்ற மாரி இருக்கும். எஸ்எஸ்எல்சி வந்து ஸ்டேட் போர்டா, இல்ல சிபிஎஸ்சியா, அதுக்கப்புறம் அவங்க ஸ்கூல் நேமு, அதுக்கப்புறம் அதோட மார்க்கு, அதெல்லாம் வந்து சப்ஜெக்ட்ஸ் எத்தன, 5 சப்ஜெக்ட்டா அப்படின்னு கேட்பாங்க. அதெல்லாம் நீங்க கரெக்ட்டா ஃபில் பண்ணிக்கோங்க. பெர்சன்டேஜ் வந்து அதுவே கால்குலேட் பண்ணிடும் அழகா. அதுக்கப்புறம் பிஜி கோர்ஸ் வந்து கம்ப்ளீட்டடா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ், நீங்க பிஜி பண்ணியிருப்பீங்கல்ல, அப்ப பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு குடுங்க. அதுக்கப்புறம் வந்து டு யூ ஹேவ் அ ப்ரொஃபஷனல் ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது இருந்ததுன்னா குடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனல் டீச்சிங் ஆர் ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து பார்ட் டைம் பண்றாங்க ஓகேங்களா? ஒருவேளை நீங்க ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க எம்ஃபில் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா, எஸ் அப்படின்னு குடுத்துக்கோங்க. ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னு, நான் இப்பத்துலேருந்து இத்தனை வருஷம் நான் எம்ஃபில் பண்ணேன் அப்படின்னு இந்த இடத்துல குடுத்துக்கோங்க. அப்படி இல்ல நீங்க பார்ட் டைம் ஸ்காலரா இருந்தீங்கன்னா, நீங்க டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருப்பீங்கல்ல, அந்த எக்ஸ்பீரியன்ஸ குடுங்க. ஃப்ரம்ன்னு வந்து நீங்க ஜாயின் பண்ண டேட்ட குடுத்துட்டு, டூன்னு டில் த டேட். இன்னைக்கு வரைக்கும் நான் அங்க தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு குடுத்துக்கோங்க. ஏன்னா அப்பதான் பார்ட் டைம் பிஹெச்டிக்கு வந்து எலிஜிபிள் வரும். ஓகேங்களா? அப்ளிகேஷன் வந்து எடுத்துக்குவாங்க. அத நீங்க குடுத்துக்கோங்க. தென் அதுக்கப்புறம் ஃபைனலா என்ன வருதுன்னா, ஃபோட்டோ அப்லோட் பண்ற மாரி இருக்கு. ஆல்ரெடி அந்த கேபி சைஸ்லாம் சொல்லிட்டேன். அதுல கரெக்ட்டா இருந்தா தான் அப்லோட் ஆகும். அதுக்கப்புறம் சிக்னேச்சர் அப்லோட் பண்ற மாரி இருக்கும். ஓகேங்களா? அப்புறம் ஒருக்க வந்து நீங்க பார்த்துக்கலாம். எல்லாம் ரிவ்யூ பண்ணிக்கலாம். நீங்க அப்லோட் பண்ணதெல்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு. தனித்தனியா தான் இதுல அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. எஸ்எஸ்எல்சி மார்க் ஸ்டேட்மெண்ட், ஹெச்எஸ்சி, யூஜி கன்சாலிடேட், யூஜி டிகிரி தனியா, பிஜி கன்சாலிடேட், பிஜி டிகிரி தனியா, அதுக்கப்புறம் கேட்டுன்னா அதோட மார்க் ஸ்டேட்மெண்ட், இல்லைன்னா எம்ஃபில் நீங்க எது குடுத்துருந்தீங்களோ அதோட மார்க் ஸ்டேட்மெண்ட். இந்த இடத்துல வந்து அவங்க நெட் குவாலிஃபைனா நெட் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ற மாரி இருக்கும். அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட். நீங்க எம்ஃபில் முடிச்சிருந்தீங்கன்னா ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்னு அதை குடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா டீச்சிங் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்கள்ட்ட வாங்கிட்டு வந்துருங்க. ரிசர்ச் அதாவது டீச்சிங் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்து அதை அப்லோட் பண்ணிடுங்க. அப்புறம் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்னா அதே இப்போ ஸ்கூலில் வந்துட்டு நீங்கள் பிஹெச்டி பண்ணுறதுக்கு எதுவும் இது இல்லை அப்படின்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டையும் அப்லோட் பண்ணிடுங்க. பார்ட் டைமாக பண்ணுறதுக்கு எதுவும் இல்லைன்னு. அப்புறம் எல்லாம் சப்மிட் பண்ணோன்னா இந்த மாதிரி ப்ரிவ்யூ காட்டும். எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு வாட்டி எடிட் பண்ணுற ஆப்ஷன் கீழே இருக்கும். போய் மாற்றி எடிட் பண்ணிடுங்க. ப்ரிவ்யூ காட்டி எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னா ஒரு லிங்க் ஓப்பன் ஆகும். அந்த பேமெண்ட் லிங்க். ஓகேங்களா? அப்போ வந்து நீங்கள் கிளிக் பே பட்டன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதில் வந்து பே பண்ணிக்கலாம். உங்களோட நேமு, எதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க, ஃபுல் டைமா, என்ன கோர்ஸ் அப்படின்னு வரும். அதில் வந்து பே பண்ணிடுங்க. பே பண்ணிங்கன்னா உங்களோட அந்த ஃபீஸ் ரெசீட்டையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்கும். பே பண்ணோன்னே ஃபீஸ் ரெசீட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் கீழே வந்துட்டு உங்களோட அப்ளிகேஷனும் இருக்கும். அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி அந்த டவுன்லோட் பண்ண அந்த அப்ளிகேஷனுக்கு பின்னாடி தான் நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ணீங்களோ அதெல்லாம் வந்து பின்னாடி அட்டஸ்டேஷனோட உங்களோட சைனு, ஓகேங்களா, உங்களோட செல்ஃப் அட்டஸ்டேஷனோட சைன் போட்டு அதுக்கு பின்னாடி ஃபீஸ் ரெசீட்டையும் வச்சு எல்லாத்தையும் ஒட்டுக்கா ஸ்டேபிள் பண்ணி அதை ஒரு போஸ்டல் கவர், ஓகேங்களா, பெரிய A4 சைஸில் ஒரு ப்ரௌன் கலரில் போஸ்டல் கவருக்குள்ளே வச்சு ஒரு காப்பியை நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன், வீடியோ ஸ்டார்டிங்கில், ஒரு காப்பியை யூனிவர்சிட்டிக்கு அனுப்பிடுங்க. ஒரு காப்பியை நீங்கள் அப்ரோச் பண்ணீங்களா காலேஜில், அந்த கைடு மேம் கிட்ட அட்ரஸ் கேட்டால் அவங்க அட்ரஸ்க்கு அனுப்பிடுங்க. அவங்களோட அஃபிஷியல் அட்ரஸ், அதாவது காலேஜ் அட்ரஸ்க்கு, ஓகேங்களா, அதுக்கு கொடுத்துருங்க. அவ்வளோதான். அவங்களோட அப்ளிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. இப்படி தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். இதில் வந்து இன்னொன்று கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணோன்னா சேவ் அப்ளிகேஷன் கொடுத்துட்டு அகெயின் இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் காட்டுமா, நியூ ஆர் சேவ்டு அப்ளிகேஷன். அந்த நியூவை வந்து நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா இன்னொரு காலேஜுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து கொங்கநாடு காலேஜுக்கு அப்ளை பண்ணேன்னா அடுத்து ரெண்டாவது வந்து கிருஷ்ணம்மாள் காலேஜுக்கு அப்ளை பண்ண போகிறேன்னா நியூ அப்படின்னு கொடுத்து மறுபடியும் நீங்கள் ஆல்ரெடி என்னென்னலாம் பண்ணீங்களோ அதை அந்த காலேஜுக்கும் அப்ளை பண்ணிவிட்டு அகெயின் 1000 ரூபா பே பண்ணிவிட்டு அதே மாதிரி 2 காப்பி யூனிவர்சிட்டிக்கு ஒன்று, கிருஷ்ணம்மாள் காலேஜுக்கு ஒன்று நீங்கள் அனுப்பிடணும். ஓகேங்களா? இப்படி தான் வந்து அப்ளை பண்ணணும் பிஹெச்டிக்கு பாரதியார் யூனிவர்சிட்டியில். பார்ட் டைமாக இருந்தாலும் சரி, ஃபுல் டைமாக இருந்தாலும் சரி, நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு 10 நாள் 15 நாளில் வந்து உங்களை வந்து இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. ஒரு வேளை உங்களோட அப்ளிகேஷன் பிடிச்சி எல்லாம் இருந்ததுன்னா எங்களுக்கு வந்து ப்ரப்போசல் வந்து போட சொன்னாங்கப்பா. இப்போ வந்து ப்ரப்போசல் இல்லையாட்டிருக்கு. நாங்கள் அப்ளை பண்ணும்போது எப்படி இருக்கும்னா இதில் ஒரு தேடி பார்த்தேன், இல்லை. இருந்ததுன்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் ப்ரப்போசல் ரெடி பண்ணிக்கோங்க. ஒரு 250 வேர்ட்ஸில் வந்து அப்ஸ்ட்ராக்ட் மாதிரி ரெடி பண்ண சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ நான் வந்து பாட்னின்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து டிஷ்யூ கல்ச்சர் பண்ணணும்னு ஆசை. அதுக்கு தான் நான் இந்த காலேஜுக்கு போய் ஜாயின் பண்ணேன். அப்போ வந்து டிஷ்யூ கல்ச்சர் ரிலேட்டடாக நான் வந்து ஒரு 250 வேர்ட்ஸில் வந்துட்டு
ஒரு நான் இது இந்த மாதிரி ஒரு எண்டமிக் பிளான்ல வந்து எடுத்து பண்ணுறேன் அப்படின்னு 250 வேர்ட்ஸில் வந்து அப்ஸ்ட்ராக்ட் மாதிரி ரெடி பண்ணி அதில் வந்து அப்லோட் பண்ணும் ப்ரொபோசல் அப்ளிகேஷன். உங்களோட பிஹெச்டி அட்மிஷன் போடும்போதே வந்து அந்த அப்ளிகேஷன் போடும்போதே அதில் வந்து ப்ரொபோசலும் கேட்பாங்க. அப்படி ப்ரொபோசல் கேட்கும்போது ஒரு 250 வேர்ட்ஸில் வந்து உங்களோட ஃபீல்டு, நீங்கள் தானே அந்த ஃபீல்டு எடுக்க போகிறீங்க, அந்த ஃபீல்டில் நீங்கள் எதை பற்றி பிஹெச்டி பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை ரெடி பண்ணி அதில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் உங்கள் கைடு கிட்ட கேட்குங்க. நீங்கள் கைடை சூஸ் பண்ணிட்டு தானே இந்த அப்ளை பண்ணுவீங்க. நான் அப்படி தான் பண்ணேன். எங்கள் மேம் கிட்டே கேட்டுட்டு எங்கள் மேம் சொன்னாங்க இந்த மாதிரி 250 வேர்ட்ஸில் ரெடி பண்ணி அப்லோட் பண்ணுமா அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் அப்லோட் பண்ணேன். அது மாதிரி வந்து ப்ரப்போசல் இந்த ப்ரொசீஜரில் போடலை, ஒரு வேளை ஏதாவது ஒரு காலமில் நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா ப்ரப்போசல் நான் அப்ளை பண்ணும்போது கேட்டிருந்தாங்க. அப்போ அந்த ப்ரப்போசல் வந்து நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். ஒரு 250 வேர்ட்ஸில் நீங்கள் எதை பற்றி ரிசர்ச் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க அப்படிங்கிறத வந்து இங்கிலீஷில் வந்து ரெடி பண்ணி அதில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து ஒரு வாரத்தில் வந்து ஒரு வாரம் 10 நாளில் வந்து உங்களை இன்டர்வியூ கூப்பிட்ருவாங்க. அங்கே போய் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா அடுத்த ஒரு மாதத்துக்குள்ளே உங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் லெட்டர் வந்துடும். அப்புறம் கம்யூனிகேஷன் லெட்டர் வந்துச்சுன்னா நீங்கள் இங்கே பிஹெச்டி ஸ்காலராக யூனிவர்சிட்டியில் வந்து ரெஜிஸ்டர் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்குது, ஏன்னா ரொம்ப பெரிய ப்ரொசீஜராக இருக்குதுப்பா அப்ளை பண்ணுறது. இது நான் அப்ளை பண்ணவே இல்லை, என் ஃப்ரெண்டு தான் அப்ளை பண்ணான். என்னோடய லேப்டாப் வந்து ஃபால்ட் ஆகிடுச்சு. கொரோனா டைம், நாங்களாம் கோவிட் பேட்ச்சு. என்னோடய கவர்மெண்ட் லேப்டாப் தான். என் ஃப்ரெண்டு நான்சி தான் வந்து எல்லாமே எனக்கு அப்ளை பண்ணான். ஸோ அதனால் வந்து அவள் இல்லைன்னா நான் பிஹெச்டியே முடிச்சிருக்க முடியாது. தேங்க்யூ நான்சி. தேங்க்யூ ஃபார் ஆல்.